என்னடா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தானே பாக்கீங்க. ஆமாங்க, நம்ம உமரா கிளம்பியாச்சு. ஃபைனலி மொட்டையும் போட்டாச்சு. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம மதீனால இருந்து மக்காக்கு கிளம்புறோம். நம்ம உமராக்கு போறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இஹ்ராமோட ஆடை அணிதல். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணாத 2 ஒயிட் கிளாத் நம்ம வேர் பண்றது. லேடிஸ்க்கு நார்மலி புர்கா ஹிஜாப் போட்டா ஓகே தான். இந்த ட்ரெஸ் நம்ம எங்க வேர் பண்ணா மீகாத்தோட எல்லையை ரீச் பண்ணும்போது வேர் பண்ணணும். மொத்தம் 5 லொகேஷன் இருக்கு. உங்களுக்கு நியர்பை எந்த லொகேஷன் இருக்கோ அங்க இதை வேர் பண்ணிட்டு நீங்க நியத்து வச்சுட்டு கிளம்பிடலாம். ஒன்ஸ் நீங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் காபா கிட்ட வரது வரைக்கும் நீங்க கல்பியா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தவாப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து வெளியே தெரியுத மாதிரி நீங்க அந்த கிளாத்தை வேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தவாபா வந்து அஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது எங்க இருக்குன்னு தெரியல. கிரீன் கலர் லைட் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து உங்க ஹேண்டை ரைஸ் பண்ணி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டோட்டல் 7 ரவுண்ட் நீங்க அந்த காபாவை சுத்துற மாதிரி இருக்கும். இங்க தான் இப்ராஹிம் நபியோட காலடி தடம் இருக்கு. 7 ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு காபா கிட்ட போயிட்டு காபாவை டச் பண்ணிட்டு நீங்க துவா கேட்கலாம். என்னதான் உங்களுக்கு அடிபட்டாலும் உதப்பட்டாலும் நீங்க கோவம் மட்டும் பற்றவே கூடாது. ஃபைனலி நானும் அஸ்வத்கல்ல தொட்டுட்டு துவா கேட்டுட்டு கிளம்பிட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ் அப்புறம் என்கிட்ட துவா கேட்க சொன்னவங்க எல்லாருக்காண்டி நான் துவா கேட்டேன். கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஹோப் வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம தவாப் முடிச்சதுக்கு அப்புறமா மக்கா இப்ராஹிம் பின்னாடி நின்று நம்ம 2 ரகை தொழணும். அப்புறமா நம்ம ஜம்சம் வாட்டரை ட்ரிங்க் பண்ணணும். ட்ரிங்க் பண்ணிட்டு நேரா நம்ம சஃபா மர்வாக்கு சை சகர் போறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம துவா ஓதிட்டு சஃபால இருந்து மர்வா வரைக்கும் நம்ம தொங்கோட்டம். நம்ம சஃபால இருந்து மர்வாக்கு போற வழியில கிரீன் கலர் லைட் வச்சிருப்பாங்க. அந்த லைட் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து எண்ட் ஆகுது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓடணும். மொத்தம் இந்த மாதிரி நீங்க 7 ரவுண்ட் ஓடணும். சஃபால இருந்து மர்வா, மர்வால இருந்து சஃபா வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முடி வெட்டணும். அப்படி இல்லைன்னா மொட்டை அடிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் உமராங்கனால நம்ம மொட்டை தான் அடிக்கணும். நீங்க முடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள உமராவே ஃபினிஷ் ஆகும். அதுக்கப்புறமா இக்ராம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்க ரிமூவ் பண்ணி. ஃபைனலி நம்மளோட உமரா சீரிஸ் முடிஞ்சிச்சு.